ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேதம் மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு கணிதம் இயற்கணிதத்தில் பயிற்சி 3.2ல் ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்து 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று எக்ஸோட பவர் 4, இன்னொன்று எக்ஸோட பவர் 3ல் ஆரம்பிக்கிற மாதிரி. இப்போ இதில் பெரியது எதுனா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எக்ஸோட பவர் 4 தான் வந்து பெரியது. இப்போ 2 பல்லுறுப்புக்கோவைகளை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணனாவே பேசிக்கான கண்டிஷன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். என்ன கண்டிஷன்னா, இப்போ வந்து எக்ஸ் பவர் ஏ பெருக்கல் எக்ஸ் பவர் பி, அதாவது பேஸ் ரெண்டும் சேமாக இருந்து அதோட பவரோட வேல்யூஸ் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, ரெண்டையும் பெருக்கணுன்னா என்ன தெரிஞ்சிருக்கணும், அந்த பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கிறத ஒரு டைமும் மேலே இருக்கிற பவரை அப்படியே ஆட் பண்ணியும் போட்டுக்கணும். இப்போ எக்ஸ் பவர் ஏ கிராஸ் எக்ஸ் பவர் பி ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஏ ப்ளஸ் பின்னு எழுதிக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எக்ஸ் பவர் 3, எக்ஸ் பவர் 5 அப்படின்னு என்ன எழுதணும், எக்ஸ் பவர் ரெண்டையும் பெருக்கி போடக்கூடாது, என்ன பண்ணணும், கூட்டி போடணும். எக்ஸ் பவர் 8 அப்படின்னு சொல்லி கூட்டி போடணும். இந்த கண்டிஷன் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன, எக்ஸ் பவர் ஏ டிவைடட் பை எக்ஸ் பவர் பி வகுத்தல்ல இருந்தால் என்ன பண்ணணும், இப்போது வகுத்தல்ல இருக்கிறது மேலே வந்துச்சுன்னா பவரில் இருக்கிறத மைனஸில் எழுதிக்கணும். அதாவது எக்ஸ் பவர் ஏ அப்படியே இருக்குது, வகுத்தல்ல இருக்கிறத மேலே எழுதிக்கணும்னா எக்ஸ் பவர் மைனஸ் பின்னு இருக்கும். இப்போ நமக்கு தெரியும் பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது அப்படின்னா ஒரு டைம் எழுதிட்டு மேலே இருக்கிறத கூட்டி போடணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஏ இங்கே மைனஸ் பிக்கிறதுனால மைனஸ் பி. அப்போ எக்ஸ் பவர் ஏ டிவைடட் பை எக்ஸ் பவர் பியோட வேல்யூ எக்ஸ் பவர் ஏ மைனஸ் பி. பேஸ் ரெண்டும் சேம் ஆக்கிறதுனால ஒரு டைமும், வகுத்தல்ல இருக்கிறதுனால ஏ வந்து பி வந்து மேலே வரும்போது மைனஸில் வந்துடும், ஏ மைனஸ் பி. இந்த பேசிக்கான 2 கண்டிஷன் தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் ஒரு பல்லுறுப்புக்கோவையை வகுக்கிறோம் அப்படின்னா அது பேசிக்கான கண்டிஷன் என்ன, இப்போது எஃப்ஆஃப்எக்ஸுங்கிறது பெரிய எண், அதாவது வகுப்படக்கூடிய எண், வகுப்படும் எண் இது. அப்போனா வகுப்படும் எண் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், வகுக்கக்கூடிய எண். ஒரு வகுத்திக்கும் வகுத்தி இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் மேலே ஈவு இருக்கு இல்லைங்களா, அதை ரெண்டையும் பெருக்கி அதுக்கப்புறம் வர ரிமைண்டர் இருக்குது இல்லைங்களா, அதை கூட்டுறதுக்கு சமமாக இருக்குமா. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து எஃப்ஆஃப்எக்ஸ் ஒரு வகுப்படி எண் 10ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நம்மளுக்கு தெரியும் 10னா இப்போ வந்து ஒரு 2ன்னு வச்சுக்கோங்க, வகுத்தி வந்து 2, அதாவது ஜிஆஃப்எக்ஸ் வந்து 2ன்னு வச்சுக்கிறீங்க. இப்போது இங்கே பெருக்கல்ங்களா, கியூஆஃப்எக்ஸ் ஈவு என்ன வரும், I2 10, இப்போது ரிமைனிங் 0. இப்போ ஈவு என்ன வருது நமக்கு 5 ப்ளஸ் ரிமைனிங் நமக்கு என்ன வந்துக்குது, இந்த சம்மில் 0 வந்திருக்கு. இப்போ ஈக்குவலான்னு பாருங்கள், 10 ஈக்குவல் டு I2 10 ப்ளஸ் 0வும் 10 தான். அப்போனா இந்த கண்டிஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வகுப்படும் எண் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த வகுத்தியும் ஈவையும் பெருக்கி ப்ளஸ் ரிமைண்டரை கூட்டுறதுக்கு ஈக்குவலாக இருக்குமா இந்த வகுப்படும் எண். இந்த கண்டிஷன் கம்பல்சரி நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு போக முடியும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஈக்குவேஷன் 2 இருக்குது, 2 பல்லுறுப்புக்கோவை இருக்குது. இதில் வந்து பெருசு எதோ அதை வந்து நம்ம எஃப்ஆஃப்எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடும். எஃப்ஆஃப்எக்ஸ் வந்து என்னது, எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 3x³ மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3. இப்போ வந்து நம்மளுக்கு ஆர்டராக இருக்கணும். இப்போ 4னா 3, அடுத்தது ஸ்கொயர், அப்புறம் 1, அப்புறம் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கணும். இங்கே வந்து ஸ்கொயர் நமக்கு மிஸ் ஆகுது. அப்போ நம்ம வந்து எஃப்ஆஃப்எக்ஸை எப்படி எழுதணும்னா எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 3x³ ப்ளஸ் 0x² மைனஸ் எக்ஸு மைனஸ் 3ன்னு எழுதணும். சரிங்களா. அடுத்தது ஜிஆஃப்எக்ஸ் வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கணும், அடுத்த பல்லுறுப்புக்கோவை சின்னது, அதாவது வகுக்கக்கூடியதை நம்ம வந்து ஜிஆஃப்எக்ஸ்னும் வகுபடக்கூடியதை எஃப்ஆஃப்எக்ஸ்னும் நம்ம எடுக்கிறோம். இப்போ ஜிஆஃப்எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் x² மைனஸ் 5x ப்ளஸ் 3.
இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸு நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ நம்ம இதுக்கு வந்து மீ போ வா இந்த பல்லுறுப்புக்கோவைகளோட மீ போ வா காண சொல்லிக்கிறாங்க. அதாவது ஹெச்சிஎஃப் காண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம். 2 வேல்யூ கொடுத்து அதுக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கணும்னா நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ பல்லுறுப்புக்கோவை கொடுத்து எடுக்கணும், இதுவும் ஈஸி தான். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து வகுப்படும் எண் வந்து பெருசாக இருக்கணும். என்னது? எக்ஸ் பவர் 4 எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3x² எக்ஸ் கியூப் ப்ளஸ் 0x² மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3. ஓகேங்களா? இப்போ வந்து வகுத்தி எது? ஜி ஆஃப் எக்ஸ் தான் வகுத்தி. அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் x² மைனஸ் 5x ப்ளஸ் 3 இது வந்து வகுத்தி. இப்போ வந்து நமக்கு தெரியும், இப்போ எக்ஸ் பவர் 4 இங்கே வந்து எக்ஸ் பவர் 3 இருக்குது. இங்கே எக்ஸ் பவர் 4 வரணுன்னா இங்கே என்னால் பெருக்கணும் எக்ஸ் பவர் 3 கூட. இப்போ வந்து எக்ஸ் பவர் 3 கூட எக்ஸ் பவர் 1 பெருக்கணுமா? என்ன சொல்லியிருக்கேன்? எக்ஸ் பவர் ஏ இன்ட்டு எக்ஸ் பவர் பின்னா எக்ஸ் பவர் ஏ ப்ளஸ் பின்னு படிச்சிருக்கோமா? அப்போ எக்ஸ் பவர் 3 1 4 வந்துடும். அப்போ இங்கே ஒரு எக்ஸால் பெருக்கும்போது இங்கே எக்ஸ் பவர் 4ங்கிற டேர்ம் வந்துடும். இல்லைன்னா எக்ஸ் பவர் 4 நம்ம வந்து எக்ஸ் பவர் 3ஆல் வகுக்கும்போது இந்த எக்ஸ் பவர் 4 தானே இந்த வகுத்தியால் வகுக்க போகிறோம். அப்போ எக்ஸ் பவர் 3 இங்கே வந்து ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ எக்ஸால் நம்ம இங்கே பெருக்கணும். அப்படியும் போடலாம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்? எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் பவர் 4 இப்போது ப்ளஸ் x² இன்ட்டு எக்ஸு எக்ஸ் கியூபு மைனஸ் 5x இன்ட்டு எக்ஸு மைனஸ் 5x². அடுத்தது 3 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 3x இங்கே எதுவும் கிடையாது. இப்போ வந்து ஃபுல்லாக சைன் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் ரெண்டுமே ப்ளஸ் வேல்யூவில் இருக்குது. நம்ம சைன் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். ப்ளஸ்ஸுனா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸுனா மைனஸு. இப்போது ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். 3x³ மைனஸ் x³ போயிடுச்சுன்னா 2x³. அடுத்து இங்கே வந்து மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. அப்போனா ப்ளஸ் 5x². இங்கே வந்து இங்கே மைனஸ் எக்ஸு, இங்கே வந்து மைனஸ் 3x. அப்போ மைனஸ் 4x. இந்த 3 அப்படியே வந்துடும் மைனஸ் 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இங்கே வந்து எக்ஸ் கியூபோட கெழு என்னவாக இருக்குது? 2ன்னு இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்குது? வெறும் x³ மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம இங்கே 2ஆல் பெருக்கும்போது ப்ளஸ் 2ஆல் பெருக்கும்போது மட்டும்தான் இங்கே வந்து இந்த x³ கிடைக்கும். 2 இன்ட்டு x³ 2x³ ப்ளஸ் 2 இன்ட்டு x² 2x². 2 இன்ட்டு மைனஸ் 5x மைனஸ் 10x ப்ளஸ் 3 இன்ட்டு 6 3 இன்ட்டு 2 6. சரிங்களா? இப்போ சைனை மாற்றணும். மைனஸ்லாம் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் எல்லாம் மைனஸு. சைன் மாற்றியாச்சிங்களா? இப்போது இது ரெண்டும் கேன்சல். அடுத்தது 5x² மைனஸ் 2x² போயிடுச்சுன்னா 3x². ப்ளஸ்ஸு தான் வரும், பெரிய நம்பர் குறி தான் வரணும். அடுத்தது ப்ளஸ் 10xல் மைனஸ் 4x போயிடுச்சுன்னா ப்ளஸ் 6x. அடுத்தது மைனஸ் 3 மைனஸ் 6னா மைனஸ் 9. இப்போ பாருங்கள், இங்கே வந்து எப்போவுமே வகுப்படும் எண் வந்து பெருசாக இருக்கணும், வகுத்தி வந்து சின்னதாக தான் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து வகுப்படும் எண் வந்து x² இருக்குது. ஆனால் அந்த வகுத்தி வந்து x³ பெருசாக இருக்குது. அப்போனா இதுக்கு மேலே இதை வந்து இந்த வகுத்தியால் இதை வகுக்க முடியாது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இதுலேருந்து 3ஐ காமனாக வெளியே எடுக்க போகிறோம். 3ஐ காமனாக வெளியே எடுத்தோமா என்ன வரும்? x². 3ஐ காமனாக வெளியே எடுத்துட்டோமா 2x. இதுலேருந்து 3ஐ வெளியே எடுத்துட்டோமா மைனஸ் 3. இப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 3x² ப்ளஸ் 6x மைனஸ் 9
இப்போ வெளியே எடுத்துட்டாங்களா? இப்போ வந்து நம்ம வந்து இந்த டேர்ம் இருக்குது இல்லைங்களா, வகுத்தி, இதை வந்து வகுபடும் எண்ணா போட்டு இதை வகுத்தியாக போட்டு இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்? எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. இப்போ வந்து இந்த டேர்ம் இந்த 3 ஏன் எடுத்துக்கலான்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து இங்கே வந்து எக்ஸு க்யூப் மட்டும்தான் இருக்குது. எக்ஸ் க்யூபுக்கு எந்த ஒரு 3 மடங்காக இல்லை, கெழு இல்லை. ஆனால் அதனால் நம்ம வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த 3 காமனாக வெளியே எடுத்துகிட்டு இந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. இப்போ வந்து ஒரு எக்ஸால் பெருக்கும்போது இங்கே எக்ஸு க்யூப் கிடச்சிரும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் க்யூபு ப்ளஸ் 2x இன்ட்டு எக்ஸு 2x ஸ்கொயரு. அடுத்தது மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸு மைனஸ் 3x. இப்போது குறியெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறோம். மைனஸ்லாம் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாற்றியாச்சு. அடுத்து இப்போ வந்து ப்ளஸ் எக்ஸ் க்யூபும் மைனஸ் எக்ஸ் க்யூபும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து மைனஸ் 5xல் ப்ளஸ் 3x போயிடுச்சுன்னா மைனஸ் 2x. இந்த 3 வந்து அப்படியே வந்துடும் ப்ளஸ் 3. இப்போ வந்து இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரணும். அப்போ இங்கே என்னவால் பெருக்கணும்? இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இங்கே மைனஸ் 1ஆல் நம்ம பெருக்கும்போது தான் இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும் இல்லையா? நம்ம வந்து இந்த வகுப்படும் எண்ணை வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை வகுத்தியால் வகுக்கும்போது என்ன கிடைக்கும்? மைனஸ் 1 கிடைக்குங்களா? அதுதான் இந்த மைனஸ் 1. 2 கான்செப்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. மைனஸ் 1ஆல் பெருக்கும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் 1ஆல் பெருக்கும்போது மைனஸ் 2x, மைனஸால் பெருக்கும்போது மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 3. இப்போ வந்து இது எல்லாமே கேன்சல் ஆயிரும். இப்போ வந்து மைனஸ்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றிடணும், மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிடணும், ப்ளஸ்ஸு மைனஸாக மாற்றிடணும். இது எல்லா டேர்முமே வந்து கேன்சல் ஆகி 0 வந்துருச்சு. நமக்கு 0 வர வரையிலும் எந்த வகுத்தி வருதோ அதுதான் வந்து இந்த பல்லுறுப்புக்கோவைகளோட HCF, அதாவது மீ போ வா. நம்ம கடைசி டேர்ம் 0 வர வரையிலும் நம்ம வந்து வகுக்கணும். லாஸ்ட்டாக 0 வர வரையிலும் எந்த டேர்ம் வந்து எந்த வகுத்தி வகுக்குதோ அதுதான் வந்து நம்மளோட HCF. அப்போ HCF வந்து என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. இப்போது நம்ம பல்லுறுப்புக்கோவையை எந்த வடிவில் வகுக்கணும்னு சொல்லியிருக்கோம்? f(x) அந்த வகுத்தி ஈக்குவல் டு g(x) டாட் q(x) ப்ளஸ் r(x) இந்த ஃபார்மேட்டில் நம்ம கொண்டுட்டு வரும்போது இந்த வந்து கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும். இப்போ நம்மளுக்கு ஃபைன் பண்ண சொல்லிக்கிறது என்ன? HCF தான். இப்போ HCF வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்னோடய டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. தேங்க்யூ.